பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் குரத்துல்லா அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் சையத் ஹுசைன் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முகமது இலியாஸ் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் முகமது அலி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் மீரான் மைதீன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சாதிக் பாஷா அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் முகமது அலிஃபா அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, சையத் பாதுஷா அவர்களே, அப்துல் கஃபார் அவர்களே, மாவட்ட தொண்டரணி செயலாளர் பி முகமது அவர்களே, இஸ்லாமிய பிரச்சார பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் அப்துல் முபத்தீப் அவர்களே, இந்த நிகழ்விற்கு கண்டன உரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எம் பிரபாகரன் அவர்களே, ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் முகமது முனீர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் MKS ரத்தினவேல் அவர்களே, கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் டியானோ காஸ்டின் அவர்களே, இறுதியாக நிகழ்வு சபியுல்லா அவர்களே, அண்ணன் பாஷா அவர்களே, சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே, அனைத்து பெரம்பலூர் பகுதியினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏகவல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டமாக. இது நாட்டினுடைய அரசமைப்பு 1950 புரட்சியாளர் அம்பேத்கரால் வரைவு செய்யப்பட்டு இந்த நாட்டினுடைய மக்களுக்கு 5 கோட்பாட்டின் அடிப்படையில் உரிமையை டாக்டர் அம்பேத்கர் இந்த சட்டத்தின் மூலமாக வழங்குகிறார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை, அதிகாரங்களை பிரித்தல், செப்பரேஷன் ஆஃப் பவர், கூட்டாட்சி அமைப்பு, செக்குலர் ஸ்டேட், மதசார்பற்ற அரசு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. இந்த வரையறுக்கப்பட்ட இந்த 5ஐயுமே இந்த பாசிச பாஜக அரசாங்கம் முழுமையாக சிதைத்துள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினுடைய, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை முழுமையாக சிதைத்து அவர்களுடைய சட்டங்களை அகற்றப்படக்கூடிய சூழலை இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. முத்தலாக் தடை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், சிறுபான்மையினர் மாணவர்களுடைய கல்வி உரிமை, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யலாம், ஹலால் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், போராடும் மக்கள் மீது புல்டோசர்களை ஏற்றி அவர்கள் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கலாம், ஹிஜாப் அணியக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வரலாம். ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு கடந்த கர்நாடக மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்த போது ஏறத்தாழ 9400 மாணவிகளுடைய படிப்புகள் பறிபோய் இருக்கின்றன. சமூக நீதி போராளிகள் கற்பொருக்கி, கௌரி லங்கேஷ், சாமி உட்பட பல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தில் ஏறத்தாழ 44 திருத்தங்களை கொண்டு வரும். வக்ஃப் போர்டுனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சாதாரணமான வக்ஃப் சொத்துக்கள்லாம் கிடையாது. இந்தியாவினுடைய உள்துறை, ரயில்வே துறைக்கு அடுத்து அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நிர்வாகம் வக்ஃப் நிர்வாகம். ஏறத்தாழ 8 லட்சம் கோடி சொத்து இந்தியாவுக்குள்ள இருக்கு. வக்ஃப் 8 லட்சம் கோடி. அந்த 44 திருத்தங்களை கொண்டு வந்து அந்த வக்ஃப் இடங்களை வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே உள்ள வரணும். பள்ளிவாசல்கள், அந்த வக்ஃப் போர்டுகள் வந்து பாத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்களை வைத்து நிர்ணயிக்கக்கூடிய நிலைமை. அந்த வக்ஃப் சொத்துக்கள் 12 ஆண்டு காலம் யாரெல்லாம் அந்த வக்ஃப் சொத்துக்களை வச்சிருக்கானோ அவர்களுக்கே அந்த சட்டம் சொந்தம்னு சொல்றான். எதுக்காக அந்த சட்டத்தை அப்படி சொந்தம்னு சொல்றாங்கன்னா, ஹரியானா, ஊபி, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலத்துல
பஜ்ரங் தள் போன்ற அமைப்பினுடைய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வக்ஃப் சொத்துக்களை நிறைய தேடி வச்சிருக்காங்க. அவனுக்கு உரியதாக்குறதுக்காக தான் இந்த திருத்தத்தை கொண்டு வர. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மதரசாக்களை முஸ்லிம்கள் நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். யாரோட அப்போது வக்ஃப் சொத்து 700 ஆண்டு காலம் இந்த இந்தியாவை ஆண்ட சமூகம். இந்த சமூகம் அவருடைய வரலாறு 70 வருஷம் தான். 200 ஆண்டுகள் ஆண்டு என்னுடைய பாட்ட முப்பாட்ட என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு அவன் வரும்போது அவனுக்காக கல்விக்காகவும் அவனுடைய உரிமைக்காகவும் இந்த சொத்து பயன்பெறும்னு அவனுடைய சொந்த சொத்தை என்ன பண்றான், வக்ஃப் செஞ்சு வச்சு அந்த வக்ஃப் சொத்தை திருடணும்னு நினைக்கிறார். இது எல்லாமே சடங்கு போராட்டம் அல்ல. ஒவ்வொரு போராட்டமும் சரித்திர போராட்டம் தான். இதெல்லாம் சாம்பிள் தான். அந்த திட்டத்தை நீ அமல்படுத்தணும்னு நினைச்சா நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நீ சந்திக்க நேரம். எஸ்ஐஆர் கொண்டு வர எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த பட்டியல இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன் எதுக்குடா இதை எடுத்துட்டு வரான்னு பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல பூரா பிஜேபி, தென் மாநிலங்களை ஆள முடியல. தென் மாநிலங்களை ஆள முடியாத ஒரு சூழலுக்கு தான் இந்த திருத்த சட்டத்தையே கொண்டு வர. எப்படி கொண்டு வரான்னா பீகாரினுடைய எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சு பீகாரினுடைய எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பீகார் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளத்துக்கும் ஆதரவா போகக்கூடிய ஒரு சூழலை என்ன பண்றாங்கன்னா அந்த எஸ்ஐஆர் கொண்டு வர. கடந்த ஜூன் 24ஆம் தேதி பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வர. ஜூன் 24ஆம் தேதி அந்த எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது பீகாருடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 7,89,00,000. ஜூலை 24ஆம் தேதி எஸ்ஐஆர் முடியுது. செப்டம்பர் 1ஆம் தேதி பீகாரில் வரைவு பட்டியலை ஃபைனல் லிஸ்ட விடுறான். ஃபைனல் லிஸ்ட விடும்போது பீகாருக்கு வந்து பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வந்து முன்பா தெரியாது எஸ்ஐஆர்னா இப்படிதான் இருக்கும், அவங்களாம் விட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய திராவிட அரசு மாதிரிலாம் கிடையாது. ஓட்டமிட்டதுனால என்ன ஆகுதுன்னா ஜூலை செப்டம்பர் 1ஆம் தேதி வரைவு பட்டியலை வெளியிடும் போது பீகாரினுடைய அரசியல் கட்சிகள் அதிரக்கூடிய சூழல், பீகாரே அதிரக்கூடிய ஒரு சூழல் உருவானது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் மூலமாக 65 லட்சம் வாக்காளர்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. காலி பண்ணா 65 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலமா. எப்பதான் நீ 65 லட்சம் வாக்காளர்களை காலி பண்ணா எப்படி காலி பண்ணா தெரியுமா? பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிக்கு மேல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா 5000, 10,000, 15,000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிகளிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து எந்தெந்த இடத்துல 5000, 10,000, 15,000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சா தோத்தாலும் எஸ்ஐஆர் மூலியமா அது எல்லாத்தையுமே தூக்கிட்டான். தூக்குனதுனால என்ன ஆகி போச்சுன்னா அதிக பெரும்பான்மையோட பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தி அதிக பெரும்பான்மையோட என்ன பண்றாங்கன்னா பீகார்ல ஜெயிக்கிறான். பீகார்ல ஜெயிச்சுட்டோம், சக்சஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த எஸ்ஐஆர் வந்து 17 மாநிலத்தில இம்ப்ளிமெண்ட் பண்றான். யூனிட்டரி டெரிட்டரிஸ் உட்பட ஏறத்தாழ 17,000 கோடி வாக்காளர்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்துட்டு போறான். தமிழ்நாடு உட்பட பீகார்ல இன்னொரு விஷயமும் பண்ணான். ஏறத்தாழ 21 லட்சம் போலி வாக்காளர்களை உள்ள சேர்த்தான். 21 லட்சம் போலி வாக்காளர்களை உள்ள சேர்த்தான். எப்படா சேர்த்தான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ராகுல் காந்தி பட்டியல ஒரு 100 காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் வரணும், மிஞ்சி போனா 300 பேர் வரணும். ஒரு காம்பவுண்ட்ல ஒரு 100 காம்பவுண்டை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு காம்பவுண்ட்ல 2,500 பேர் வாழ்றாங்கன்னு ஏறத்தாழ 4 லட்சம் கள்ள ஓட்டுகளை உள்ள சேர்க்கிறாங்க. 4 லட்சம் கள்ள ஓட்டுகளை என்ன பண்றாங்கன்னா அது உள்ள சேர்க்கிறான். ஒரு வீட்டுல 750 பேர் இருந்தாங்க, பொய்யான தகவலை போட்டு ஒரு வீட்டுக்கு 750 ஓட்டுகளை சேர்க்கிறான். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 18 இயர்ஸ் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க போலி வாக்காளர்கள், ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிலோ 18 இயர்ஸ்ல வந்து பீகார் இப்படி எல்லாம் சேர்த்துதான் என்ன பண்றாங்கன்னா பீகாரினுடைய தேர்தலை வெற்றி பெறும். சேம் ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா 8ல ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு. வேற கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் பிரச்சனை. என்ன பண்றாங்கன்னா டைரக்டா தேர்தல் ஆணையத்தோடைய கூட்டணி பிஜேபி. 8ல ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு.
ஏறத்தாழ 1.24 லட்சம் வாக்காளர்களை வந்து போலி புகைப்படங்கள் மூலியமாக ஹரியானால சேர்த்திருக்காங்க. பிரேசிலுடைய மாடல் நடிகையினுடைய புகைப்படத்தை 32 வாக்காளர்களுக்கு வச்சிருக்காங்க, பெண் வாக்காளர்களுக்கு. ஒரே தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை வைத்து 233 ஓட்டுகளை உள்ள சேர்த்திருக்காங்க. ஹரியானாலையும் சேம், பீகார்ல வந்து வாக்குகளை வச்சு சேர்த்தாங்கன்னா இந்த போலி புகைப்படங்களை வைத்து என்ன பண்றாங்கன்னா ஹரியானால ஆட்சியை பிடிக்கிறான். இதே எஸ்ஐஆர் மூலியமா தான் என்ன பண்றான், இதை செய்யறான். அப்படி செய்யும் போதுதான் மற்ற மாநிலத்திலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 17 மாநிலங்கள்ல வந்து இத நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து ஏறத்தாழ என்ன பண்றாங்கன்னா 4 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் சொல்றான் 99% மேல வந்து இந்த ஃபார்ம்களை கொடுத்துட்டோம், 50% மேல இந்த ஃபார்ம்களை ஃபில் பண்ணி வாங்கிட்டோம். எப்படா 17,000 கோடி மக்கள் சேர்ந்தீங்க? 17,000 கோடி மக்கள்ல 10% மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள்லயும் கடல் பகுதிகளிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடல் பகுதியில உள்ளவங்களுக்கும் காடுகள்ல உள்ளவங்களுக்கும் எப்படி அந்த எஸ்ஐஆர் எடுத்துட்டு போய் சேர்த்தீங்க? அப்படி ஒரு போலியான ஒரு செயல்களை செஞ்சு அந்த 17 பிஜேபி இல்லாத மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிய கொண்டு வர்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதை கண்டிச்சுதான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம். திராவிட முன்னேற்ற வந்து பாத்தீங்கன்னா மிக வலிமையான முறையில நாடு முழுவதும் தலைவர்கள் எல்லாருமே கட்சிகள் உட்பட எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் நம்ம இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திருக்கோம். உச்சநீதிமன்றம் சென்றிருக்கோம். எந்த விதமான இதுவுமே கிடையாது. தொடர்ந்து இந்த பாசிச அரசாங்கம் அதை கண்டித்து நம்ம இந்த போராட்டங்கள் நடத்தும். நடக்கக்கூடிய இந்த பாபர் மசூதியுடைய போராட்டம் சடங்கு போராட்டம் கிடையாது. இந்த பாபர் மசூதியுடைய போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைமுறைக்கு இந்த பாபர் மசூதியுடைய வரலாற்றையும் இந்த பாசிச கும்பல் இந்த பாபர் மசூதிக்கு முன்பும் பின்பும் இந்த நாட்டில் அரங்கேற்றிய கலவரத்தையும் எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தோம். எத்தனை இடத்துல இந்த பாபர் மசூதியுடைய இடிப்புக்கு முன்பாக 1979 பீகார் மாநிலம் ஜம்ஷெட்பூர்ல முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. 200 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. 1980 கலவரம் நடக்குது. தொடர்ந்து 92 பாபர் பள்ளி இடிக்கப்படுது. பாபர் பள்ளி இடிக்கப்பட்டதற்கு பிறகு நாடு முழுவதும் கலவரங்கள் நடக்குது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. பாபர் மசூதி உட்பட இந்தியாவில் வாழக்கூடிய சமூகம் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து செயல்களையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தோம். இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் மாணவர்களும் பாபர் மசூதியுடைய இடிப்புக்கு பாபர் மசூதியை இடித்தப்ப பிறந்திருக்கவே மாட்டீங்க. 4வது பாத்தீங்கன்னா 10 மாசம் குழந்தை. பாபர் மசூதியுடைய இடிப்பு போராட்டத்திற்கு கண்டன உரையாற்ற என்னுடைய மகன் 3 வயது மகன் தாம்பரத்தில் பாபர் மசூதி நடத்திய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற அந்த போராட்டத்தில் கலந்தாதா அடுத்த தலைமுறைக்கு இந்த பாசிச கும்பலுடைய பாசிச அட்டூழியங்கள் இந்த இந்தியாவில் நடத்திய அனைத்து அட்டூழியங்களையுமே எடுத்து சென்றதுக்காக தான் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த அனைத்து சட்டங்களுமே குப்பையில தூக்கி வீசணும். எப்பேற்பட்ட போராட்டங்களை நாங்க வடிவமைப்போம் உங்களுக்கு தெரியும். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் அமல்படுத்தும் போது அமித்ஷா இந்த சட்டத்தில் இருந்து ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்றார். நாடு முழுவதும் ஏறத்தாழ 2 மாத காலமாக பெண்களும் மாணவர்களும் இளைஞர்களும் வீதியில இறங்கி போராடினாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் பின்வாங்கப்பட்டுச்சு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா விவசாய திருத்த சட்டத்தை சொல்லலாம். விவசாய திருத்த சட்டத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக அரங்கேற்றிய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏறத்தாழ 1.5 வருடம் அந்த விவசாயிகள் டெல்லி ஹரியானாவினுடைய தேசிய நெடுஞ்சாலையில போராடினாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவு அந்த சட்டம் பின்வாங்கப்பட்டுச்சு. அதே போல நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற இந்த சட்டங்கள் அனைத்தும் பின்வாங்கப்படும். இந்த அனைத்து சட்டங்களையும் தூக்கி குப்பையில் வீசும் வரை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணைந்து போராடி குப்பையில் வீசுவோம் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். 2 நிமிடம் கோஷம். அதற்கு பிறகு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஓங்கி செல்வோம், உரக்கச் செல்வோம், ஒன்றே
தேவன் எட்டு திசைக்கு எட்டு சொல்லும்